வெல்கம் டு G42. திஸ் இஸ் ஒலி. எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வீட்டிலே இருங்க, வீட்டு வெளியில் போகாதீங்க. ஏன்னா நானும் வீட்டில் தான் இருக்கேன். பட் என்னன்னா பைக் ஓட்டிகிட்டே இருந்துட்டு பைக் ஓட்டாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுது இல்லைன்ட்டுருக்கேன். பட் எல்லாருக்குமே இந்த கஷ்டம் இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் இன்னொன்று பண்ணிவிடுங்க, உங்களுடைய பேட்டரியோடைய கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. எந்த ரீசனுக்காக அப்படின்னா, நீங்கள் வண்டி ஓட்டாமலே இருப்பீங்க. இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பேட்டரி ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அது கனெக்டிவிட்டியில் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்துட்டு பேட்டரி கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சேஃப் சைடாக இருப்பீங்க. எந்த வண்டி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்த மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிடுங்க. எப்பவுமே போர் அடிக்க தான் செய்யும். பட் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதுலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ அதனால் எல்லாருமே வீட்டில் இருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எல்லாருக்கும் என்ன தோணுதோ அதை எல்லாருமே வீட்டில் இருந்தே பண்ணுங்கள். வெளியில் வந்து தான் பண்ணணும் எதுவும் விஷயம் கிடையாது. ஸோ அதனால தான் நானும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். டேங்க் பேக் பற்றி ரொம்ப பேர் கேட்டுருந்தீங்க, டேங்க் பேக் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணேன். சரி, அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி, ஸோ இதில் நீங்கள் லேப்டாப் வைக்க முடியுமா வைக்க முடியாதா, ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்கும். எல்லா டவுட்டையுமே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நான் வாங்கின டேங்க் பேக்குடைய பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கார்டியன் கேஸ். ஸோ இது ஜாவ்ஸ் டைப்னு சொல்லுவாங்க. ஜாவ்ஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 18 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் பேக் நான் வாங்கினேன். இந்த டேங்க் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. 1200 இருக்குது. இதே 18 லிட்டரில் 1200 ஒன்று இருக்குது, அது நான் மேக்னெட்டிக்கு. 1750 ஒன்று இருக்குது, அது மேக்னெட்டிக்கு. நீங்கள் வந்துட்டு உங்கள் வண்டியை வந்துட்டு டேங்க் வந்து பியூர் ஸ்டீலில் இருக்குது டேங்க் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மேக்னெட்டிக் போயிடுங்க. என்ன ரீசன் அப்படின்னா, மேக்னெட்டிக் போகும்போது மேக்னெட்டிக்கும் நான் மேக்னெட்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது மேக்னெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா, வண்டியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் தேவைன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஸோ அதை எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதுவும் இல்லாமல் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இன்னொரு விஷயம் என்னென்னா, மேக்னெட்டிக் வந்து உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது பேக் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். பட் நான் மேக்னெட்டிக் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ரோப் போட்டு கட்டியிருப்பீங்க, அதில் ஸ்ட்ரிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கட்டியிருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் மூவிங்கில் இருக்கும்போது என்னென்னா அது ஷேக் இருக்கும். இது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பர்சனலி அவர் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவர் சொன்ன ரிவ்யூ தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் மேக்னெட்டிக் தான் வாங்குற மாதிரி ஆல்ரெடி ஐடியா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு சிலர் அந்த 500 டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த 500 டிஃப்ரென்ஸுக்கு நம்ம வந்துட்டு நான் மேக்னெட்டிக்கே போயிடலாம். ஒரு சில வண்டியில் வந்துட்டு பிளாஸ்டிக் மோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக நான் மேக்னெட்டிக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நான் மேக்னெட்டிக் போகிறதோட மேக்னெட்டிக் போகிறது தான் சேஃப் சைட். ஸோ இப்போ இதில் என்னென்ன திங்ஸ் கேரி பண்ண முடியும், ஸோ இது எல்லாருக்குமே ஒரு கொஷினாகவே இருக்கும். எவ்வளோ திங்ஸ்லாம் அதில் கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த கொஷின் எனக்கும் இருந்துச்சு. ஸோ என்னென்ன திங்ஸ் அதில் கேரி பண்ணலாம் அப்படின்னு நானும் பார்த்தேன். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ கேரி பண்ண முடியும், லேப்டாப் கேரி பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு எல்லாமே கேட்பீங்க. 14 இன்ச் லேப்டாப் கண்டிப்பாக கேரி பண்ண முடியாதுங்க. டேங்க் பேக்ன்றது ஒரு டூரிங் பேஸ்னால் நீங்கள் இப்போ ஒரு டஃபுல் பேக் வச்சுருப்பீங்க. டஃபுல் பேக்கில் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு எல்லா லக்கேஜுமே நீங்கள் வந்துட்டு பேக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒன்ஸ் ரெய்னிங் செஷனாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அந்த ரோப் எடுத்து உள்ளே இருக்க திங்ஸ் வந்து நம்மளால் வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ டேங்க் பேக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம டேங்க் பேக் வந்து ப்ரிஃபர் பண்ணுற ரீசன். ஸோ டபுள் பேக்கில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நம்ம ஒன்ஸ் அதை பண்ணணும் அப்படின்னா செம்ம காண்டாயிடும். இப்போது என்னுடைய டேங்க் பேக்கில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் திங்ஸ் தான் வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டஃப் பண்ணலை, கொஞ்சம் தான் அதில் வச்சுருக்கேன். பட் இதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் அதை வச்சுட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதான் என்னுடைய டேங்க் பேக்கு, 18 லிட்டர் கெப்பாசிட்டி மேக்னெட்டிக். இதுதான் அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப். உங்களுக்கு இங்கே ஒரு ரிங் இருக்கும், இதில் ஒன்று இருக்கும், இங்கே தான் அந்த மேக்னெட் இருக்குது. மொத்தம் 4 மேக்னெட் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் உங்களை டேங்க்கை போய் ஃபோல்ட் பண்ணுவோம். இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னாவே நீட்டாக இருக்குது, குவாலிட்டியான மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க்லாம் ஸ்க்ராட்ச் ஆகிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன நான் கேரி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலேயே வந்து மொபைல் நேவிகேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மொபைல் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஹோல்டர்னால் ஹோல்டரில் போட்டுக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் ஹோல்டரில் போட வேணாம், நான் மொபைல் வந்து இன்னும் சேஃபாக இருக்குன்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் வச்சுக்கலாம், சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ என்னோடய ஃபோனில் தான் கேரி பண்ணியிருக்கேன். அடுத்தது ஸோ இதில் நீங்கள் கார்டு வேணால் வச்சுக்கலாம், உங்களுக்கு டெபிட் கார்டு வேணாலும் வச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதில் இன்னொரு விசிட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா உங்களுடைய கீ வச்சுக்கலாம். கீ என்னுடைய எக்ஸ்ட்ரா கீ இதை வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் எப்போ வெளியில் போகும்போது எக்ஸ்ட்ரா கீயோட போயிடுங்க. ரீசன் என்னென்னா, மேபி நம்மளுடைய கீ ஏதோ மிஸ் ஆகிடுச்சு, ஏதோ ஃபால்ட் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுலேயுமே நான் என்னுடைய எக்ஸ்ட்ரா கீ எப்பவுமே நான் கேரி பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான். இந்த ஜிப்பில் நீங்கள் இதெல்லாம் கேரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீ மேக்ஸிமம் வைக்கிறதுக்கு இந்த ஜிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்னென்னா உங்களுடைய மெயின் ஜிப்பா. ஸோ இதான் மெயின் ஜிப்பு.
இதனுடைய ஜிப் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியாக இருக்குது. இந்த கார்டியன் கியரை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டிக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. மற்ற பிராண்டை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் இந்த பிராண்டுக்கு இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி வந்து ஒர்த்தபிள், ப்ரைஸ் வந்து ஓகே அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இதில் என்ன நான் கேரி பண்ணியிருக்கேன், என்னுடைய ரெயின் கியர் இதெல்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா சடனாக நம்மளால் வந்துட்டு பிராண்ட் இருக்க டபுள் பேக்கில் கை வச்சு எடுக்க முடியாது. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக இதாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது அடுத்தது என்னுடைய ரைடிங் க்ளவுஸ் வந்து நம்ம எப்போவுமே போட மாட்டோம். சம்டைம்ஸ் போடுவோம், சம்டைம்ஸ் போட மாட்டோம். ரைடிங் க்ளவும் வந்துட்டு நம்ம இதெல்லாம் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய ரைடிங் க்ளவ். அடுத்தது இந்த பேக்கோட டேங்க் பேக்கோட ரெயின் கவர். ஸோ இதுவும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதை நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜஸ்ட்டு ரெயின் வரும்போது எடுத்து போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாக இருக்கும் உங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா. ரெயின் வந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன வச்சுருக்கேன்னா, என்னோடய பர்ஸில் நம்ம பேக்கெட்டில் வச்சு கண்டிப்பாக பைக் ஓட்டுனா பின்னாடி கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பர்ஸ் எப்போவுமே நம்ம வந்து இதில் கேரி பண்ணுறது தான் ஈஸி, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ பர்ஸ், என்னுடைய கார்டு ஹோல்டர் ரெண்டுமே எல்லாம் இருக்குது. அடுத்தது என்னுடைய ஏர்ஃபோன் எல்லாம் வச்சுருக்கேன். ப்ளூடூத் ஏர்ஃபோன் எல்லாம் இருக்குது. என்னுடைய கிட்டு, ஆக்ஷன் கேமரா கிட்டுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே எல்லாம் இருக்கும். என்னுடைய கேபிள்ஸு, ஸோ எல்லாத்தையும் நான் எல்லாம் வச்சுருப்பேன் நான். ஸோ எல்லா ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது எல்லாமே. அடுத்தது என்னுடைய கிம்பல். சடனாக நம்ம ஒரு சினிமாட்டிக் ஷாட் எடுக்கணும், இல்லை ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு வந்து கிம்பல் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்குள்ளே நம்ம அந்த இடத்துல தேடிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ அந்த கிம்பல் நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ அதனால் கிம்பல் இதெல்லாம் வச்சுருக்கேன். என்னுடைய வயர்லெஸ் ஸ்பீக்கர். இது எதுக்குன்னா, நம்ம என்ன ரீச் ஆகிட்ட பிறகு சம்டைம்ஸ் லக்கேஜை கழட்ட மாட்டோம் ஒரு சில லொக்கேஷன்லாம் வந்துட்டு. ஸோ இதில் இதையும் வைக்க முடியுன்றதுக்காக தான் நான் வச்சு காமிச்சேன். என்னுடைய பவர் பேங்க், ஒரு பவர் பேங்க் இதில் வச்சு பேலன்ஸ் பவர் பேங்க்கில் நான் டபுள் பேக்லேயே வச்சிட்டேன். ஒரே ஒரு பவர் பேங்க் மட்டும் நான் கேரி பண்ணிக்கிறேன் சேஃப்டிக்காக. ஏன்னா என் பைக் ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சார்ஜிங் போர்ட் கிடையாது, ஒன்லி பைக் ஹோல்டர் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் இது எப்பவுமே நான் கேரி பண்ணுறது. ஸோ சின்ன மொபைல் பார்த்து இதில் இவ்வளோ தான் கேரி பண்ண முடியும்னு கேட்டால் இன்னும் கேரி பண்ணலாம். ரெயின் பேண்ட் வேணும்னா ரெயின் பேண்ட்டையும் வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 18 லிட்டர் கெப்பாசிட்டி இது. ஸோ 18 லிட்டர்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி தான் இதனுடைய கெப்பாசிட்டி. இதில் 2 இது கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா உட்காடு. நீங்கள் தேவைன்னா இந்த ஜிப் வந்துன்னா உங்களுடைய பேக் என்லார்ஜ் பண்ணுறதுக்கான ஜிப் தான் இது. இந்த ஜிப் வந்து நீங்கள் தேவையில்லை, உங்களுடைய லக்கேஜ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஜிப்பை வந்துட்டு இது பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிங்கன்னா பேக் வந்து உங்களுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி வந்து கம்மியாகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பிக் என்லார்ஜ் ஜிப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் திங்ஸ் நீங்கள் உள்ளே கேரி பண்ணிக்கலாம். வந்துட்டு இதில் மாட்டிட்டு இப்போ எங்கேயாச்சும் போயிட்டு ஹோட்டல் போகிறீங்க, மேக்ஸிமம் நம்ம இதை இப்படியே நான் கேரி பண்ணிட்டு போயிடுவேன். இதை நம்ம அந்தளவுக்கு ஷோல்டர்லாம் போட்டு போனோம். இது ட்ரக்கிங் ஏதாச்சும் போகிறோம், ட்ரக்கிங் போகும்போது வந்துட்டு கையில் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் லைக் தட் இப்படி போட்டு நீங்கள் இப்படி கேரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ ஏன்னா நீங்கள் ட்ரெக்கிங் போகிறீங்க அப்படின்ற லொக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ மற்ற டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த டேங்க் பேக் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜாவாக்கு மட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கிளாசிக் 350க்கு யூஸ் பண்ணலாம், தண்டர்பர்டுக்கு யூஸ் பண்ணலாம், எல்லா வண்டிக்குமே யூஸ் பண்ணலாம். ராயல் என்ஃபீல்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது டிசைனே வந்து ராயல் என்ஃபீல்டில் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சரி ஜாவாக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்காக அவங்கள்ட்ட வாங்கி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டேன். ஸோ நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தாலும் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ளெண்டர் வச்சுருந்தா கூட இது யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றிலாம் கவலை கிடையாது. உங்கள் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் டேங்காக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டேங்க் கூட வேறு ஏதாச்சும் வந்துட்டு மெட்டீரியல் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்காங்க, அந்த டீட்டெயிலில் போய் படித்து பார்த்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிடுங்க. ஓகே, இப்போ இதுதான் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி இல்லைங்க, ஜஸ்ட் லைக் தட் உங்களுடைய மேனேஜ் சிஸ்டத்தை போய் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் போதும். ஸோ எந்த ஷேக்குமே இருக்காது, நீட்டாக இருக்கும். ஸோ எடுக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா இதை நீங்கள் ஜஸ்ட் இப்படி எடுத்துருங்க, எடுத்து இந்த 2 மேக்னெட்டையும் ஒட்டிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பியும் இப்படி எடுத்து
ஓட்டிடுங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் இதை ஈஸியாக அப்படியே கேரி பண்ணிட்டு போயினே இருக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இதை நீங்கள் வந்து கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கும். டாடா பை பை, see you.